அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் பாருங்கள், அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தடுத்தால் அது கொடுப்பதற்காக என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும். ஒன்றை தடுத்தாலே அது மிகப்பெரிய ஒரு அருளை தடுத்தாலும் சரி, எங்கள் கண்முன்னால நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத்தை தடுத்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா இதற்கு பதிலாக அல்லது நமக்கு பாதுகாப்பாக ஏதோ ஒன்றை செய்வதற்கே தவிர அதனை தடுக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, அதாவது அந்த எந்த தாயும் அந்த உணர்வோடு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தாய் தன் குழந்தையை பிரிந்திருப்பது என்பதே பெரும் கஷ்டம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், நதியில போட்டுருங்க, குழந்தையை நதியிலே போட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், கட்டளையிட்டதாக சொல்கிறார். பிரிந்திருப்பது கஷ்டம் என்கிற நேரத்தில் சாதாரண நதியென பரவாயில்லை, ஒரு மிகப்பெரிய நதியிலேயே போட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்ற நேரத்தில் அந்த பெண்மணி அதை என்ன அந்த நதியில போடுறான். அல்லாஹ் வந்து வாக்களிக்கிற அந்த தாய்க்கு, நான் உங்களுக்கு இந்த குழந்தையை திருப்பி கொண்டு வருவோம், இந்த குழந்தையை திருப்பி கொண்டு வருவோம். சுப்ஹானல்லாஹ், அந்த சம்பவம் நீங்கள் சிறந்த முறையில் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், இறைவன் மீது நல்லெண்ணம் வைத்து வாழக்கூடிய ஒரு முஃமினுக்கு இறைவனது அருள் இருக்கிறது, அதை நம்மளால் எண்ணி பார்க்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த பெண்மணி அந்த நதியிலே போட்டு விடுகிறார். ஆனால் உள்ளம் என்ன செய்கிறது? நதியில போட்ட நிம்மதியா இருக்க முடியுமா? எங்கே போகும் என்று தெரியுமா? தெரியாது. ஆனா அல்லாஹ் வாக்களித்தான், உங்களுக்கு இந்த குழந்தை திரும்பி வரும், உங்களுக்கு இந்த குழந்தை திரும்பி வரும். இந்த நதியில் போடப்பட்ட பின்னால் அந்த தாயுடைய உள்ளம் எப்படி ஆகுதுன்னு சொன்னால், இதை ஒரு கவலை உள்ளத்தை நிரப்பிவிட்டால் இரண்டு வேலை செய்யணும். ஒன்றில் மனிதன் அழணும், அந்த கவலை போய்விடும், அல்லது இன்னொரு இடத்துல சொல்லணும், அந்த கவலை என்ன செய்யும்? போகும். இந்த இரண்டு நிலையில் அந்த பெண்மணிக்கு முடியாம இருக்கு. ஒன்று அழுகிறாங்க, அதே நேரம் குழந்தையுடைய அந்த எண்ணம் இருக்குது, இன்னொரு இடத்துல சொல்ல முடியாத எண்ணம், அது அவர்களை அதாவது மிகவும் தாக்குகிறது. சொன்னால் ஆபத்து. அல்லாஹ் தஆலா சொல்றான், ரபத்னா அலா கல்பிஹா, அவங்களுடைய இதயத்தை நாம் என்ன செய்தோம்? கட்டினோம் என்ற அளவு. இன்னொரு அதாவது இன்னொரு இடத்துல சொல்லி இந்த செய்தி பிரச்சனையாக கூடாது என்பதற்காக சொல்ல முடியாம ஆக்கணும். இதனால ஃபஅஸ்பஹ ஃபுஆது மூஸா ஃபாரிஹா, மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய உள்ளம் வெற்றி உள்ளமாக மாறிவிட்டது. இதை தவிர வேற எந்த சிந்தனையுமே என்ன இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பாதுகாப்புக்கு அல்லாஹ் தஆலா நதியில போட வைக்கிறான். ஃபிரௌனுடைய குடும்பத்துக்கு அந்த குழந்தையை போக வைக்கிறான். அதற்கு அப்பால் செய்த செய்திகள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை என்றால், கண்டவர்கள் அதை சொல்லவில்லை என்றால், எப்படி வந்து சேர்ந்தது என்பது என்ன செய்யாது? யாருக்குமே தெரிந்திருக்காது. அல்லாஹ் தஆலா சொல்றார், வஹர்ரம்னா அலைஹில் மராதி, எந்த தாயிடத்திலும் பால் குடிக்க முடியாத உணர்வை அந்த குழந்தைக்கு என்ன செய்வோம்? ஏற்படுத்தினோம். எந்த செவிலி தாயை கூட்டிட்டு போனாலும் என்ன, அந்த குழந்தை பால் குடிக்கவில்லை. ஃபிரௌனுடைய வீட்டுக்கு போன பின்னால அந்த குழந்தை பால் குடிக்கல. என்ன காரணம்? எந்த செவிலி தாயை கொண்டு வந்தாலும் அந்த குழந்தை மறுத்து விடுகிறது. இந்த நேரத்தில் தான் அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாத்து உக்து ஹாரூனுடைய சகோதரி சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு தாயை சொல்லி தரவா, அவங்க வந்து உங்களுக்கு பால் ஊட்ட வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி தரவா என்று கேட்டு, அதுக்கு பின்னால அந்த குழந்தை மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய எங்கே பிறந்தார் அந்த வீட்டுக்கு வந்து சேர்கிறது. இப்ப செவிலித்தாய் உலகத்துக்கு செவிலித்தாய். ஆனால் மூஸா அலைஹிஸ்ஸலாம் தனது பெற்றெடுத்த தாயிடத்திலே வந்து சேர்ந்து விட்டார். அது மாத்திரமல்ல, பாதுகாப்பு, ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புடன், காரணம் அரண்மனை குழந்தை, அந்த பாதுகாப்புடன் வந்து சேர்ந்திருக்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை தாயின் பக்கம் நாம் மீட்டினோம், திருப்பி கொண்டு வந்து சேர்த்தோம். எதற்காக தெரியுமா? அல்லாஹ் தஆலா அளிக்கின்ற வாக்குகளுக்கு மாறு செய்ய மாட்டான் என்பதை மனிதர்கள் தெரிந்து கொள்வதற்காக. நான் கொடுக்கின்ற வாக்கில் நான் மாறு செய்ய மாட்டேன் என்று மனிதர்கள் தெரிந்து கொள்வதற்காக. ஆனால் அதிகமான மனிதர்கள் இதை அறியாமலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்தவரைக்கும் ஒரு முஃமினை எந்த இடத்திலும் கேவலப்படுத்த மாட்டான். எந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு எந்த ஒன்றையும் தடுக்க மாட்டான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். எதை தடுத்தாலும் கொடுப்பதற்காகவே அவன் தடுக்கிறான் என்கின்ற எண்ணம் அவனுக்கு இருக்க வேண்டும். ஆனால் அதிகமான மனிதர்கள் இதை உணர்வது கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் நீங்க ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றை படிக்கிற நேரத்தில் மனிதனுடைய இயல்பான சிந்தனை எதுக்கு போகும் தெரியுமா? கிடைக்கிறதுக்கு தான் போகும். நீங்க எதை யோசித்தாலும் சரி, இந்த இப்படி போய் கிடைத்தது இந்த மாதிரி பகுதி தான் போய்கிட்டு இருக்கு. எதனால் அவர் அங்கே போனார்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துல அவர் தடுக்கப்பட்டிருப்பார்.
ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு இழப்பு தான் உங்களை மாற்றியிருக்கும், உங்கள் திசையை திருப்பி இருக்கும், உங்களை இடத்துக்கு போக வைத்திருக்கும். அந்த இழப்பில்லை என்றால் நீங்க ஒரு இடத்திலேயே என்ன செஞ்சிருப்பீங்க, நிரந்தரமாக இருந்திருப்பீர்கள் என்ற சிந்தனை மனிதனுக்கு என்ன செய்வதில்லை, வருவதில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அரண்மனையிலிருந்து சிறைச்சாலைக்கு திருப்பப்படுகிறார். ஒரு அரண்மனையிலிருந்து சிறைச்சாலைக்கு திருப்பப்படுகிறார். அந்த சிறைச்சாலைக்கு திருப்பப்பட்டது இறைவன் அவனுக்கு கொடுத்த ஒன்றை எடுத்தது. அரண்மனையில வாழ்ந்த ஒரு பொருளாதார அமைச்சருடைய மனைவி வீட்டில் வாழ்ந்த அந்த ஒரு அருளை அல்லாஹ் தஆலா எடுத்ததுதான் அது. ஆனால் எடுத்தது எதற்காக? அதை விட பெரிய ஒன்றை அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்காக, அதற்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்காக. எந்த வீட்டிலே அவர் மீது அவதூறு சொல்லப்பட்டதோ அதே வீட்டிலே இருந்தவருடைய பொறுப்பு அவருக்கு திருப்பி கிடைப்பதற்காக என்பதெல்லாம் மனிதனுக்கு என்ன செய்வதில்லை, தெரிய போவது கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் இறைவன் எங்களை ஒன்றை தடுக்கின்ற பொழுது, இறைவன் எங்களுக்கு ஒன்றை கிடைக்காமல் செய்கின்ற பொழுது, இறைவன் ஒன்றை கிடைக்காமல் செய்துவிட்டான் என்று எப்பொழுதும் எண்ண வேண்டாம். கடந்த காலங்களில் நான் கேட்டு எதெல்லாம் கிடைக்கவில்லை, கிடைக்காததனால் எதெல்லாம் எனக்கு கிடைத்தது நினைத்து பாருங்கள். நாம் கடந்த காலங்களிலே கிடைக்காததனால் எதெல்லாம் கிடைத்தது நினைத்து பாருங்கள். திசை திருப்பப்பட்டிருக்கும். அது கிடைக்காததனால் தொழிலை மாற்றியிருக்கும், அது கிடைக்காததனால் படிப்பை மாற்றியிருக்கும், அது கிடைக்காததனால் ஊரை மாற்றியிருக்கும், அது கிடைக்காததால் நாட்டை மாற்றியிருப்போம். அல்லாஹ் தஆலா அதை அருளாக்கி இருக்கும். அல்லாஹ் தஆலா அது கிடைத்திருந்தால் உங்களுக்கு அந்த நிலை என்ன செய்திருக்காது, இருந்திருக்காது என்பது உங்கள் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு மனிதரும் உணரக்கூடிய ஒரு விஷயம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. எல்லா நிலையிலும், ஒரு நிலையில் மாத்திரமல்ல, எல்லா நிலையிலும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்கின்ற அந்த மன உணர்வு எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உணர்வு பெற்ற மக்களாக மனைவரை மாற்றியது புரிவார்.